இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பருத்தி பால் பருத்தி கொட்டையிலேருந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பருத்தி கொட்டையை 8 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். 8 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் பருத்தி பால் நிறைய கிடைக்கும். பருத்தி கொட்டை நல்லாவே ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து எவ்வளவுக்கு நைஸாக அடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. பருத்தி கொட்டையை நைஸாக அடித்த பிறகு ஒரு பாத்திரத்தில் காட்டன் துணியை எடுத்துட்டு அடித்து வச்சுருந்த பருத்தி கொட்டையை நல்லா வடிகட்டிக்குவோம். உங்களுக்கு பருத்தி பால் நிறையா வேணும்னா பருத்தி கொட்டையை அதிகமாக சேர்த்துக்கிட்டு 2 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இறுக்கி புழிஞ்சுக்கோங்க. இந்த பருத்தி பால் குழந்தைகளுக்கு 1 வயதிற்கு பிறகு கொடுக்கலாம். கன்சீவாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. பருத்தி பால் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 முறையாவது எடுத்துக்கோங்க. பருத்தி பாலை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாத்திரம் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சுருந்த பருத்தி பாலை சேர்த்துக்குவோம். இதை நல்லா காய்ச்சுவோம். இந்த பருத்தி பாலை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அல்சரும் உணவு பாதையில் இருக்க புண்ணையும் சரி செய்யும். நெஞ்சு சளியை சரி செய்யும். அதனால் குளிர்காலத்துலேயும் அடிக்கடி சாப்பிடலாம். பருத்தி விதையில் கோலின் விட்டமின்கள், புரதம், கொழுப்பு சத்து இருக்குது. அதனால் இதை ட்ரிபிள் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க. பருத்தி பால் நல்லா காஞ்சிருச்சு. பச்சரிசியை ஊற வச்சு நல்லா நைஸாக அடித்து இதில் சேர்த்துக்குவோம். பச்சரிசி எதுக்கு சேர்க்குறோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். பச்சரிசி சேர்த்தனால கட்டிப்படும். அதனால் 2-3 டைம் நல்லா கிண்டிக்கோங்க. பருத்தி பாலில் நிறைய நார் சத்து இருக்குது. அதனால் இது ஒரு சிறந்த மலமிளக்கி. 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குவோம். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பருத்தி பால் கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் பூ சேர்த்துக்க வேணாம். தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம பருத்தி பால் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.